ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹரி காத்தா இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் உங்களுக்கு தமிழில் பார்க்கலே உங்களுக்கு நரசிம்ம அவதாரம் உருவெடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஹரி காத்தா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் தான் நடிகராக நடிச்சிருக்காரு. இந்த படம் தெலுங்கில் எடுத்து தமிழில் டப்பிங்காக விட்டுருக்குறாங்க. இந்த படத்தோட கதை ஸ்டார்டிங்கில் எப்படி நடக்கும்னா, ஒரு கிராமத்தை காமிப்பாங்க. அந்த கிராமம் சுற்றிய ஃபாரஸ்டான ஏரியாவுக்கு நடுவில் இருக்கும். அங்கே சில மனிதர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நாடக கட்சி, அந்த காலத்தில் நாடகம்னாலே ஊருங்களில் வில்லேஜ் பாட்டு இந்த மாதிரி நடக்கும்ல. அப்போ ஒவ்வொரு அவதாரமாக விஷ்ணு எடுக்கிற மாதிரி நடிப்பாங்க. இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கையில் அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் சின்ன பசங்க, பெரிய பசங்க, இவங்க எல்லாமே இந்த நாடகங்கள்லாம் அருமையாக நடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாடகத்துக்கும், ஒவ்வொரு விஷ்ணு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு கொலை அவங்க நாடகத்தில் என்ன அவதாரம் நடிக்கிறாங்களோ அதே மாதிரியே அந்த ஏரியாவில் கொலை நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்கும். அங்கே உள்ள எஸ்பி என்ன பண்ணுவார், அவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பார். எப்படின்னா யாராக இருக்கும், என்னவாக இருக்கும், யார் இப்படிலாம் கொலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பார். ஆனால் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த கட்டத்தில் அந்த ஊருக்கு ஸ்ரீகாந்த் வருவார். ஸ்ரீகாந்த் பார்த்திங்கன்னா முதல்ல போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பார். இப்படி இருக்கையில் அவர் போலீஸ் இப்போ தூக்கியிருப்பாங்க. ஏன் தூக்கியிருப்பாங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய ரவுடிங்கெல்லாம் அவர் கைது பண்ணியிருப்பார். அப்போ சில ரவுடிங்கெல்லாம் அந்த மாதிரி ஒய்ஃபு எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த ஸ்டேஷனே பாம்பு வச்சு வெடிக்க வச்சு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனாலே இவர் ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகி இவர் காதெல்லாம் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இதனாலே நீ கொஞ்ச நாள் தான் வாழுவீங்க, நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுவாங்க. அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு, அழகான பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு எப்படியாவது நம்ம யார்கிட்ட ஒப்படைக்க அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா போலீஸ்கிட்ட பேசிவிட்டு அவர் ஃப்ரெண்டில் அங்கே தங்கியிருப்பாங்க. இப்படி தங்கிக்கிட்டு இருக்கையில் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அவதாரம் நாடகம் நடக்கும். அப்போ ஸ்ரீகாந்த் சொல்லுவார், நான் வரல, எனக்கு அந்த சவுண்டு கேட்டாலே தலைலாம் வலிக்கும், காதில் இந்த மாதிரி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லிவிட்டு அந்த சின்ன பிள்ளைய கூட அனுப்பிச்சிடுவார். அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டுக்கு அவங்க மனைவி, அவங்களும் சின்ன வயசாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த பொண்ணு எல்லாமே சேர்ந்து அந்த நாடகம் பார்க்க போவாங்க. அந்த நாடகத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்கையில் அப்போ நாடகத்தில் பல அவதாரங்கள் எடுப்பாங்க. அப்போன்னு பார்த்துட்டு ஒரு அவதாரம் எடுக்கையில், அந்த அவதாரம் எடுக்கையில் திடீர்னு ஒரு முகம், ஒரு போர்வெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்தவுடனே இவர் காதில் ஏதோ சொல்லும். சொன்னவுடனே அவர் எந்திரிச்சு போயிடுவார். போனவுடனேயும் அது யாருன்னே தெரியாது, மூஞ்சி ஃபஸ்ட்டு காமிக்க மாட்டாங்க. அப்படியே போயிடுவார். போனவுடனே ஒரு காட்டுக்குள்ளே போகையில் அப்போ பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே சுற்றியே பன்னி ஒரு 30-40 பன்னி இருட்டில் இவரை குர்ன்னு விரட்டி பயங்கரமாக வரும். அப்போ என்ன பார்த்து அவர் வாராகி அவதாரம் எடுத்த நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு 30 பன்னி இவரை விரட்டி கீழே தள்ளி விட்டுரும். தள்ளின உடனே ஒரு பெரிய புதர் மாதிரி இருக்கும். அந்த புதருக்குள்ளே முள்ளுங்கள்லாம் இருக்கும். முள்ளுங்கள்லாம் இவர் கை, கால் எல்லாத்தையுமே குத்திரும். குத்துனே ஒரு கை காலெலாம் தூக்கி பார்ப்பாரு, தூக்க முடியாது. லைட்டாக கொஞ்சம் உசுர் வைக்கல. அப்போ என்ன பார்த்து அங்கேருந்து ஒரு பாம்பு வரும். பாம்பு வந்த உடனேயும் அந்த பாம்பு அவரோட கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்னுட்டு போயிடும். போன உடனே அந்த இடத்துல அந்த ஊருக்கு கேமரா மீடியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கும். அவங்க தான் அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் மாதிரி சொல்லலாம். அவங்க எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கிறவங்க செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி இவர் போகையிலையும் அவங்களும் பின்னாடி தொடர்ந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கையில் பார்த்து மயங்கி விழுந்துருவாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு அதுவரை தெரியாது. அந்த பொண்ணு காணாமல் போயிடும். இப்படி கட்டத்தில் மறுநாள் இந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லல, என்னன்னு ஸ்ரீகாந்துக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த நாடக கும்பலால் தான் ஒவ்வொரு டைம் நாடகம் போடையெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த அவதாரத்தில் யாரோ ஒருத்தன் கொல்றான், இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடக கும்பல் வயசானவங்களாம் இந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிப்பார். அடித்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் இழுத்து வச்சுட்டு இருப்பார். அப்போ யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. சரி, இப்படி போய்கிட்டு இருக்கல, இன்னொரு கட்டத்தில் மறுநாள் வாராகி அவதாரம் எடுத்த பிறகு அடுத்த நரசிம்ம அவதாரத்தில் ஒரு கதை போடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தன் இருப்பான். அவன் சரியான ஒரு பொம்பளை பறிக்க மாதிரி தான். அவனும் அந்த ஊரில் ஒரு பெரிய மனசு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவன் இந்த மாதிரி ஒரு பொம்பளைகிட்ட போகிறதுக்காண்டி அங்கேருந்து நைஸாக கிளம்பி போய்கிட்டு இருக்கல, அப்போ அந்த ஒரு மரத்தை பிச்சுட்டு நரசிம்மன் அப்படியே பின்னாடிலாம் நெருப்புலாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி
நரசிம்மன் வந்து இவரை வந்து இவனை அப்படியே உச்சிக்கு தூக்கி குடலை உருவி போடுறது தான். இப்படி போடுவார். இப்படி போட்ட உடனே நமக்கே வந்து என்னடா நரசிம்மன் இந்த மாதிரி வர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும். அப்போன்னு பார்த்தா அந்த பின்னாடி வந்து ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கேன், அவன் வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே கடவுள் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஊர்லாம் போய் சொல்லி பார்ப்பான். யாருமே நம்ப மாட்டாங்க. என்னடா முட்டா பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நேற்று நாடகம் போட்டாங்க, நாடகத்தை பார்த்து நீ அப்படி சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லை நான் உண்மையாக பார்த்தேன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படி கட்டத்தில் அங்கே வந்து ஒருத்தர் இறந்துட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, அங்கங்கே குடல் கிடைக்கல, நான் தான் பார்த்தேன்னு சொன்னல, நீங்கள் நம்பலையே அப்படிங்களா. ஆமாம் கடவுள் இருக்காரு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சாமியை வந்து நல்லா வந்து வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி இப்படியே போய்கிட்டு இருக்கல, மறுபடியும் வந்துட்டு இப்படி கொலை நடந்துக்கிட்டே இருக்கே, என்னதான் இருக்கும் காரணம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து மண்டையை குழம்பு வச்சுட்டு இருப்பாங்க. மற்ற ஊர் ஆளுங்கள் மட்டும் எல்லாமே கடவுள் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாலே வந்து சில வில்லன்கள்லாம் வந்து இருப்பாங்க. சில வில்லன்கள்னால் எப்படி சொல்கிறது, அந்த ஏரியா வந்து ராஜ்யம் பண்ணுற ஒரு ஊரில் வந்து பெரிய மனுஷங்க மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒருத்தர் இருப்பான். அப்படி இருக்கையில் அவன் வந்து இவனாக தான் இருக்கணும் ஏதோ ஒன்று சொல்லுவான். அது வந்து சரியாக வந்து நம்ம காமிக்கவே மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவான், இவங்க மறுபடியும் வந்து இந்த நாடக கும்பல்லாம் வந்து அடித்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கையில் அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். போன உடனே அந்த சைடு பார்த்தோன்னா ஒரு காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு அவதார நாடகம் வந்து மறுபடியும் வந்து போடுவாங்க. இப்படி நாடகம் போடையில் இந்த டைம் வந்து 100 அவதாரம் எடுப்பாங்கள்ல, அதே மாதிரி கல்கி அவதாரத்தில் வந்து குதிரை வாகனத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கொல்ல வருவார் அப்படி சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கல. அதே மாதிரியே வந்து கல்கி அவதாரம் மாதிரி வந்து ஒரு அவதாரம் வந்து வரும். அப்போ தான் தெரியும் அது வந்து ஒரு பையங்கிறது. அந்த பையன்தான் வந்து இத்தனை அவதாரத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் யார், எதனால் இதெல்லாம் கொலை பண்ணுறான் அப்படிங்கிறதான் வந்து இனிமேல் வந்து போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் அப்புறம் அந்த நாடகம் நடிக்கிற கும்பலுக்கும் அந்த பையனுக்கும் வந்து ஏதோ ஒரு வந்து தொடர்பு இருக்குதுன்னு ஸ்ரீகாந்த் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிடுவார். இப்படி கண்டுபிடிக்கையில் அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து வைதேகின்னு எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் வந்து டாக்டராக வந்து படிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி இது பண்ணி படிக்க வச்சோம். இந்த ஏரியா ஊருக்கெல்லாம் டாக்டர் இல்லையே, கிராமத்தில் வந்து மலை ஏறி இந்த மாதிரி யாராலும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சோம். ஆனால் அவளை வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 பசங்க பொறுக்கி நாய்ங்க இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்கள எங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு கிடையாது, நாங்கள் வயசானவங்க சின்ன குழந்தைங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பையன் வந்தான். இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவனை வந்து யாருமே சேர்க்காமல் செய்யாமல் அவனை வந்து கீழ் ஜாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாங்க. தாழ்த்தப்பட்ட பையன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை யாருமே கோயிலுக்கோ எதுக்கோ சேர்க்காமே வந்து அவனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க அவன் ஊரில். அவனை வந்து நாங்கள் நல்லபடியாக வச்சுருந்தாண்டி அவன் வந்து எங்கள் கூட இருந்தான். அவன் தான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொன்னவங்கள டாக்டராக இருந்தாங்கள்ல, அவங்க வந்து இந்த பையனை வந்து நல்லபடியாக அம்மா மாதிரி நல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவளே கொன்ன உடனே தான் இவன் வந்து இந்த மாதிரி வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இதெல்லாம் வந்து என் நண்பனை ஏன் கொன்னீங்க அப்படின்னு சொல்லல, உங்கள் நண்பனை வந்து நாங்கள் கொல்லவே இல்லை, உங்கள் நண்பன் எப்படி இறந்தானே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கல. பிறகு எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா மீடியாக்கார பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மருத்துவ வச்சு மாதிரி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மறுபடியும் வந்து தெளிஞ்சு வருவாங்க வீட்டுக்கு வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து கொலை நடந்தது எப்படின்னு தெரியுமா எப்படி சொல்லுங்கள். அந்த கேமரா பார்ப்பாங்க. கேமரா பார்க்கையில உண்மையாக வந்து மயில் வந்து அப்படியே மேலே பறந்து சுற்றியே வந்து அந்த புதற்குழியில் சுற்றி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உருவமாக அந்த இது மாதிரி பயங்கரம் இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அந்த உண்மையாக வந்து வாராகி பண்ணிங்கெல்லாம் வந்து அவதாரம் மாதிரியும் எல்லாருமே வந்து விரட்டி அவன் உண்மையாக தள்ளி பாம்பு வந்து அவன் கழுத்தை நெரிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து பயந்துருவாங்க. இப்படி உண்மையாகவே வந்து சக்தி இருக்குதா அப்படின்ட்டு. இப்படி இருக்கையில் இது எதுக்கு வந்து என் நண்பனை கொல்லணும் அப்படின்னு விசாரிக்கையில் தான் இந்த மாதிரி வந்து வைதேகிங்கிற ஒரு பொண்ணு வந்து இது பண்ணாங்கள்ல, நான் முதல்ல வந்து இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட அந்த போலீஸ்கார்ட்ட தான் போய் சொன்னேன். அவர் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் செய்யலை, என்னால் முடியாது, அவங்களாம் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது வந்து விஷ்ணு வந்து ஒரு அவதாரத்தில் வந்து அந்த சேலை இருக்கையில் இந்த பார்த்துக்கிட்டு இருந்தால் பீமா வந்து இந்த மாதிரி வந்து நீ இது பார்த்துக்கிட்டு இருந்த, உனக்கு தான் நீ தான் தப்பு பண்ண அப்படின்ட்டு கொல்கிற மாதிரி தான்
நம்ம சாதாரணமாக வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து இருக்கிற காரணமே வந்து அவங்கள வந்து தட்டி கேட்கறதுக்கு தான். அந்த அதிகாரத்தை வந்து அவர் பயன்படுத்தலை. அன்னைக்கு அவர் பயன்படுத்தியிருந்தா அவங்கள வந்து எப்படியோ வந்து காப்பாற்றிக்கலாம், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். அதனாலேயே வந்து தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டவனுமே அவரே வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனையாவாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த வில்லனை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த அவதாரமாக எடுப்பான்ல அந்த பையனை என்ன பண்ணுவான், ஒரு போலீஸ்காரன் வந்து சுட்டுருவான். சுட்ட உடனே அந்த பையன் வந்து இறந்துருவான். இறந்தோடனே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. இப்படியே வந்து எல்லோரும் ஊரோட காலி போய்க்கிட்டு இருக்கல, அப்போ வந்து இவன் பைக்கில் வந்து இந்த வில்லன் வந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து கல்கி அவதாரம் மாதிரி குதிரை வாகனத்தில் முகமூடி போட்டு ஒருத்தன் வருவான் பாரு, சட்டான்ட்டு வந்து அவனோட தலையை ஒரு வெட்டி அப்படியே ஒசரத்துக்கு பறந்து வந்து அந்த ஒரு மாட்டு வண்டியில் வந்து காலி பண்ணி போய்க்கிட்டு இருப்பாங்க. அது முன்னாடியே விழுந்த உடனேயும் வந்து அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வழியாக வந்து நம்ம இதே கொன்னவன் வந்து எல்லாமே இறந்துட்டாங்க, அவள் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ தான் தெரியும் அந்த இதை கொன்னது வந்து ஸ்ரீகாந்த் தான்ட்டு. கடைசியில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து அவர் வச்ச பொண்ணு, அவர் அவரோட பெத்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை வந்து இவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அவரும் உண்டு, அவர் வேலையை உண்டு, அவர் வாட்டு நடந்து போவார். இதோட இந்த படம் முடிஞ்சுச்சு. இப்போ வந்து இந்த படத்தோட கதை என்னென்னா, என்னதான் வந்து தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு உடந்தையாக இருக்கணும். அந்த தப்புக்கு வந்து தட்டி கேட்குற அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் வந்து மிகப்பெரிய பாவத்திலே பெரிய பாவம் பண்ணவங்க. அவங்கள நம்ம தண்டிக்காட்டாலும் கடவுள்னு ஒருத்தர் கண்டிப்பாக வந்து தண்டிப்பார் அப்படிங்கிறது அந்த படத்தை வந்து அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்கேன். அந்தளவுக்கு இந்த படம் வந்து பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நமக்கு ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வந்து அவர் அந்த ஃப்ரெண்டை வந்து கொல்றதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கே வந்து உடம்பு செலுத்தணும். கடவுள்னு ஒருத்தர் இந்த அவதாரத்தில் வந்து இந்த மாதிரி வருவாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் போராடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி வேண்டிய ஒரு வெப் சீரிஸ் எல்லாம். இது வந்து 6 வெப் சீரிஸாக வந்து எபிசோடு வந்து விட்டுருக்காங்க. இந்த வெப் சீரிஸை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த வெப் சீரிஸ் வந்து ஹாட்ஸ்டாரில் பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.